வணக்கம் நண்பர்களே. ஃபினான்ஷியல் ரிச்னஸ் இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிச்னஸ்ங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்களோடையும் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க குடும்பத்துக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிச்னஸை கொடுக்குறது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாரு. ஸோ அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறார். இவர் வந்து என்னென்னா அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்லம்மில் இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து ஒரு ட்ரக் டிரைவர், சரிங்களா, லாரி ஓட்டுறவர். ரொம்ப கடினமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்தவர். பார்த்தா அவர் ஸ்கூல் ஃபீஸே வந்து கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் அவங்க ஃபேமிலியில் வந்து அவர் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டு அவர் ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. எல்லா ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி மாதிரியும் அவரும் நல்லா படித்து நல்ல பையனாக ஒரு நல்ல ஜாபுக்கு போயிருக்காரு. 16 வருஷம் அந்த ஜாபில் கஷ்டப்படுறாரு. ஸோ 18,000 ரூபா சம்பளத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் போகிறாரு 16 வருஷத்தில். பட் அவர் என்ன இவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அவருக்கு வந்து இந்த ஜாப் வந்து அவருக்கு ஒரு ஜெயில் மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு. எப்படா ஃப்ரைடே நைட்டு வரும், எப்படா சண்டே நைட்டே வந்து அவருக்கு பேர் ஸ்டார்ட் ஆகிடும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லைஃப்பை 16 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. நிறையா பேர் நம்ம அப்படி தான் இருக்கும், சரிங்களா. எப்போதா வீக்கெண்ட்ஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கோம். ஏன்னா நம்மளோட ஒர்க் ப்ரெஷர், ஏன்னா நம்ம வந்து அந்த வேலைகளை பிடிக்காம பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அடுத்த வருஷம்தான் நம்ம லைஃபோட கடைசி வருஷம் வந்தால் நம்ம இது மாதிரி தான் இந்த ஜாப் மாதிரி ஓடிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லை அதனால என்ன செய்யறாருன்னா, இந்த ட்ராப்ல இருந்து நம்ம வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. ஸோ செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்றனா ஹை இன்கம் ஸ்கில்ஸ்லாம் கற்றுக்கிற ஆரம்பிக்கிறாரு. அது வந்து புக் ரைட்டிங்காக இருக்கட்டும், வீடியோ மேக்கிங்காக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா விஷயங்களை கற்றுக்கிற ஆரம்பிச்சு அவர் வந்து ஒரு 18 மாதத்தில் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்றாரு. ஸோ அதுக்கு இடையில வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்தாலும் பட் அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. இதை வச்சுட்டு அவர் கண்டினியூஸாக அவர் லைஃப்பில் மூவ் ஆகிட்டே இருக்காரு. அப்போதைக்கு இவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் வந்து 4 ஃபேஸில் இருப்போம். ஃபஸ்ட்டு வந்து சர்வைவல் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபேமிலிக்கான பேசிக் நீடை கொடுத்துட்டு இஎம்ஐ வாங்கிட்டு இப்படி ரன் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்டெபிலிட்டி. ஸோ பெருசாக வந்து கடன்லாம் இருக்காது, பட் ஓரளவுக்கு நம்ம எப்போ தேவையோ அப்போதைக்கு ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு ஃப்ரீடம் எப்போ வரும்னா, நம்ம வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வரையில் வரும். ஸோ அந்த ஃப்ரீடமை அவர் உணர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் லெகசி என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிற பணத்தை ப்ராப்பராக அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வளர்ந்து வந்திருக்காரு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த 9 to 5 குவிட் பண்ணி அவர் வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம் இன்கம் ஓட்டுறோம். ஸோ நீங்களும் இது மாதிரி உங்கள் லைஃப்பில் 9 to 5 ஜாபில் ஃபிக்ஸ் ஆகிருந்தீங்கன்னா இமிடியேட்டாக குவிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ட்ரை டு லேர்ன் சம் ஹை இன்கம் ஸ்கில்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாம் இன்டர்நெட்லேயே வந்து பயங்கரமாக லேர்ன் பண்ண முடியுது நிறைய ஹை இன்கம் ஸ்கில்ஸை. சின்ன குழந்தைங்கலாம் அவ்வளோ பெரிய பிஸ்னஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பில்ட் பண்ண முடியும். அதனால் ஆன்லைனில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூஸ் பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் ரிச்னஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை வந்து ஒரு அமேசிங் லைஃப்பை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் இந்த பக்கங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எந்த ஃபேஸில் இருக்கீங்கன்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸ்க்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண நினச்சது. அதுக்கப்புறம் அரசியல் பற்றி ஒரு நாள் ஒரு விஷயம் பேசணுன்னு இருந்தேன். இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சது மெடிக்கல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இருக்குது, பட்டு ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்னு இருக்க தேவையில்லை, ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாச்சும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து முக்கால்வாசி டைம் வந்து நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான் பயங்கரமாக ஆகும். ஸோ வந்து அதுக்காண்டி கவர்மெண்ட் வந்து நிறையா விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கேம்பெயினிங்கெல்லாம் நான் நிறைய எதிர்பார்க்குறேன். ஸோ நல்ல லீடர்ஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு கல்வியையும் நல்ல ஒரு மருத்துவத்தையும் நல்ல ஒரு விவசாயத்தையும் பண்ணுறதுக்கான அடித்தளத்தை அனுப்பிச்சு கொடுக்குறதா இருக்கணும். சரிங்களா. இலவசங்கள்லாம் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து லோடை தான் கொடுக்கும்.
ஒரு இலவசம் கொடுக்குறாங்கன்னா அதோட விளைவு உடனே தெரியாது. அது வந்து நம்மளோட பருப்புலேருந்து காய்கறிலேருந்து கேஸ்லேருந்து எல்லாத்துலேயும் விலையை ஏற்றி அதில் வாங்கி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. அவ்வளோதான் செய்வாங்க. ஃப்ரீங்கன்னு வேற எங்கேருந்து அவங்க கை காசையெல்லாம் யாரும் போட்டு கொடுக்க போகிறதில்ல. அதை நம்ம புரிஞ்சுட்டு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்கும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் உங்கள் சர்க்கிளில் வந்து அரசியல் பற்றி பேசுங்க. ஏன்னா இதுதான் பேச வேண்டிய நேரம். இந்த ஒரு மாதம் நம்ம பேசுகிறேன்னா அடுத்த 5 வருஷம் நம்ம போராட வேண்டியதாக இருக்கும். நிறையா உரிமைகளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்காமல் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் போராடுவோம். நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனுக்காண்டி போராடுவோம், மதுவிலக்காண்டி போராடுவோம், நீட் எக்ஸாமுக்காண்டி எதுக்கோ வேண்டி போராடுவோம். சரிங்களா? ஆனால் சரியான லீடரை தேர்ந்தெடுக்கிறோம்னா அவங்க நம்ம மக்களோட குறைகள் எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்டில் பேசி அதை வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.